மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து, ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து, அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளினில் என்னை கரம் அசைத்து, அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில், அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகம் அதில், அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த உலகத்தோட சொந்தக்காரர், இந்த உலகத்தை படைத்த தேவன் நம்முடைய உள்ளத்தோட சொந்தக்காரரா இருக்கிறாரு நம்ம பாடினோம். அவர் எவ்வளவு பெரிய தேவன். அவர் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகளை நமக்கு செஞ்சிருக்கிறாரு. பட் we fail to thank God all the time. As soon as we get what we want from God, we forget him. We fail to acknowledge his goodness in our lives. So we'll take this moment to thank God for all his goodness, for all the good things that he has done until this time, until this second. இந்த ரொம்ப தெரிந்த பாடல், எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த பாடல், நன்றியால் துதி பாடுன்ற பாட்டு. நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவருக்கு நம்ம நன்றியை செலுத்துவோம்.
நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவையே உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவையே உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவையே உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவையே உள்ளத்தால் என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவையே உள்ளத்தால் என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவையே உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவையே உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றி தகப்பனே இயேசப்பா, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம் கர்த்தாவே. இயேசப்பா, நீர் அப்பா எங்களுக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறீரே கர்த்தாவே. இயேசப்பா, கோலியாத் நம்மை எந்த சூழ்நிலை கோலியாத்தை போல கர்த்தாவே, எங்களுக்கு எந்த சூழ்நிலை எங்களை எதிர்த்து கொண்டு வந்தாலும் கர்த்தாவே, நாங்கள் கொஞ்சமும் பயப்படாமல் இயேசப்பா, உம்மை மாத்திரமே நோக்கி பார்க்க, உம்மை மாத்திரமே உம்மில் இருக்கிற விசுவாசம் விசுவாசத்தை நாங்கள் பற்றிக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக கர்த்தாவே. இயேசப்பா, எங்களுடைய எங்களுடைய இடங்களிலே கர்த்தாவே, எங்களுடைய வீடுகளிலே இயேசப்பா, எங்கள் மத்தியிலே இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும் இயேசப்பா. அப்படியே உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் வாஞ்சிக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா, இப்பொழுதே இறங்கி வாரும் கர்த்தாவே. எங்களை நீர் அப்பா ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. எங்களை நிரப்புங்க இயேசப்பா. எங்களை அபிஷேகிப்பீராக கர்த்தாவே. இயேசப்பா, நீர் கர்த்தாவே எங்களை முற்றிலுமாய் அப்பா ஆட்கொண்டு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இசப்பா, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உங்க பிரசன்னம் எங்களுக்கு போதும் கர்த்தாவே. எல்லா சூழலும் உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு போதும் இசப்பா. தகப்பனே, உலகம் எல்லாம் எங்களுக்கு மாயையா இருக்கிறதாப்பா. ஆனால் உம்முடைய அன்பு மாத்திரமே இசப்பா பிரதானம். உம்முடைய அன்பு மாத்திரமே இசப்பா உண்மை உள்ளது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. இசப்பா, நீர் பிரசன்னராய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவே, நீர் இறங்கும் அப்பா, இறங்கும் கர்த்தாவே. இசப்பா, ஒரு விசை அப்பா இறங்கி எங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றுக்கும் தகப்பனே நீர் பதில் அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இசப்பா. தகப்பனே இசப்பா,
நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் கர்த்தாவே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கரம் பிடித்து நடத்துகிற நாயகராக நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவே, எங்களை ஆட்கொள்வீராக. எங்களை தகப்பனே ஏசப்பா வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் கர்த்தாவே. ஏசப்பா, ராஜாவும் பிரசனம் போதுமையா, எப்போதும் எனக்கது போதுமையா. ராஜாவும் பிரசனம் போதுமையா, எப்போதும் எனக்கது போதுமையா. பிரசனம் பிரசனம் தேவ பிரசன்னம். ஆ, பிரசனம் பிரசனம் தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன்பொன்றே போதுமையா, உம்மன்பொன்றே போதுமையா. பிரசனம் பிரசனம் தேவ பிரசன்னம். பிரசனம் பிரசனம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசனம் போதுமையா, எப்போதும் எனக்கது போதுமையா. ராஜாவும் பிரசனம் போதுமையா, எப்போதும் எனக்கது போதுமையா. பிரசனம் பிரசனம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசனம் பிரசனம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசனம் பிரசனம் தேவ பிரசன்னம். ஆ, பிரசனம் பிரசனம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசனம் போதுமையா, எப்போதும் எனக்கது போதுமையா. ராஜாவும் பிரசனம் போதுமையா, எப்போதும் எனக்கது போதுமையா. பிரசனம் பிரசனம் தேவ பிரசன்னம். ஆ, பிரசனம் பிரசனம் தேவ பிரசன்னம். சப்பா, உங்களுடைய பிரசனத்துக்காக நன்றி கர்த்தாவே. எங்களுடைய மத்தியில நீர் வாசம் சேர்க்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. தகப்பனே, எங்களுடைய இருதயங்களில் நீர் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுடைய இருதயத்தை நீர் தொடுவீராக கர்த்தாவே. எங்களோடு நீர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா, நாங்கள் அப்பா ஒன்று கூட வந்திருக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, எங்களோடு நீர் இடைப்பட்டு அப்பா உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உம் ரத்தம் பாய்ந்தோடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த கூடியிருக்கிற ஒவ்வொருத்தருடைய இடத்தின் வேண்டுதல்களை உம்முடைய சித்தத்தின்படி நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இப்பொழுதும் கூட கர்த்தாவே ஏசப்பா, நிர்மலா ஆண்டியோட
பேரனுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. கேலப்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அந்த குழந்தையின் மீது கர்த்தாவே உம்முடைய வல்லமை இப்பொழுதே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தகப்பனே எல்லா ஜாண்டிஸ் நோய்களிலிருந்தும் கர்த்தாவே அந்த பிள்ளைய கர்த்தாவே நீர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா உம்முடைய தழும்புல கரத்தால தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை நீர் சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இப்பொழுதே ஏசப்பா நீர் பரம வைத்தியரா இருக்கிறீர் கர்த்தாவே. We don't trust in doctors, Lord. We don't trust in worldly doctors, Lord. The doctors might say a different report, Lord Jesus. But you are our doctor, Yesappa. நீர் எங்களை அப்பா பரிகாரியாகிய கர்த்தர். நீர் எங்களுடைய பரம வைத்தியர் கர்த்தாவே. நீர் எங்களை சுகமளிக்கிற தேவன் ஏசப்பா. You are our healer, Lord Jesus. I pray that you take complete control of the child's life, Lord. I pray that you heal him right now by your wounds, Lord. ஏசப்பா உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுதே அந்த பிள்ளையை தொட்டு தகப்பனே. அப்பா அந்த ஜாண்டிஸ் நீங்க கர்த்தாவே. அவங்களை அப்பா பரிபூர்ண சுகத்தோட பலத்தோடும் அந்த குழந்தையை நீர் அப்பா வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இப்பொழுதே ஏசப்பா அது நிமித்தமாய் அந்த அவங்களுடைய பெற்றோர்கள் கர்த்தாவே ஏசப்பா மனம் உடைந்து போயிருக்கிறது நீர் அறிந்த தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே. அவங்களுக்கு நீர் பலப்படுத்துவீராக. இன்னும் கர்த்தாவே ஜெபத்துல தரித்திருக்க அவங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இன்னும் உம்முடைய பிரசன்னத்துல கர்த்தாவே அவங்கள அமர்ந்து காத்திருந்து இசப்பா சுகத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அப்பா அவங்களுக்கு பலத்தையும் சத்துவத்தையும் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளையை நீர் கர்த்தாவே தொட்டு சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. 12 வயது சிறுமியை கர்த்தாவே லலிதா குமி என்று சொல்லி கர்த்தாவே உயிரோடு எழுப்பின தேவன். இப்பொழுதே அந்த குழந்தையை பார்த்து கர்த்தாவே அப்பா உம்முடைய சுகமளிக்கும் வார்த்தையை அவங்களுக்கு அனுப்பி லலிதா குமி என்று சொல்லி கர்த்தாவே அந்த வேதனை நீங்கி கர்த்தாவே அந்த அந்த குழந்தை கர்த்தாவே சுகமாய் இருக்க உதவி செய்வீராக ஏசப்பா. உம்மால் காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் த ஒன் ஹூ பிலீவ்ஸ் என்ற வசனப்படி தகப்பனே. ஏசப்பா நாங்கள் உண்மை மாத்திரமே நம்பி வந்திருக்கிறோம் ஏசப்பா. நீரே எங்களுக்கு அரணும் கோட்டையும் துருகமா இருக்கிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இப்பொழுதே அப்பா அந்த குழந்தைக்கு நீர் சுகத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தகப்பனே அதே போல ஏசப்பா டேவிட் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவருடைய ஊழியங்களை உங்க கருத்துல கொடுக்கிறேன் ஏசப்பா. அவரை நீ தெரிந்து கொண்ட நோக்கம் கர்த்தாவே நீர் அறிவீர் கர்த்தாவே. தெரிந்து கொண்ட நோக்கத்தை நீர் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இதற்காக அவரை நீர் அழைத்தீரோ கர்த்தாவே. அந்த அழைப்பில் தகப்பனே அவர் தரித்திருக்க அவருக்கு நீர் உதவி செய்வீராக. அவருக்கு நீர் பலத்தை கட்டளையிடுவீராக கர்த்தாவே. ஏசப்பா அவர் எங்கு செல்ல வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், யாரோட கர்த்தாவே அவர் மினிஸ்டர் பண்ண வேண்டும் என்பதை நீர் அறிவீர் கர்த்தாவே. அந்தந்த இடங்களுக்கு அவரை நீர் கூட்டு போகும்படியாய் ஜெபிக்கிறேன். அந்தந்த இடங்களில் அவரை நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். சிறிய இடமோ பெரிய இடமோ கர்த்தாவே உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட அவரை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக இயேசுப்பா. அவரோட குடும்பத்தை உங்க கருத்துல கொடுக்கிறேன் அப்பா. அவர் எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் நீர் ஆசீர்வதித்து பெருக செய்வீராக கர்த்தாவே. இயேசப்பா அவருடைய எல்லா கர்த்தாவே எஃபர்ட்ஸையும் தகப்பனே எல்லா ஹார்ட் ஒர்க்கையும் கர்த்தாவே உமக்காக ஓடுகிற மகனை கர்த்தாவே நீரப்பா இன்னும் அபிஷேகித்து புதிய ஞால அபிஷேகித்து கர்த்தாவே அவரை கர்த்தாவே இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அவருடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து கொடுப்பீராக இயேசப்பா. ஒருவன் கிறிஸ்துக்குள்ளானால் அவனுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்கப்படும் என்ற வசனத்தின்படி தகப்பனே இயேசப்பா அவருடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நீர் நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா பற்றாக்குறையை கர்த்தாவே நீர் நிறைவாக்குவீராக இயேசப்பா. உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று வசனப்படி தகப்பனே இயேசப்பா. உண்மை மாத்திரமே நம்பி இருக்கிற அவருக்கு கர்த்தாவே அவருக்கு எந்த குறையும் இல்லாதபடி காப்பா. அவரோட அவருடைய கால்களை கர்த்தாவே கண்மலையின் மேல் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசப்பா அநேக மக்களை கர்த்தாவே அவரே கர்த்தாவே அவர் மூலியமாய் அப்பா ரட்சிப்பு வரப்போகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. நீர் ஆட்கொள்வீராக வழி நடத்தும் எல்லா தீமைக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளுங்க கர்த்தாவே. இப்பொழுதும் கூட ஏசப்பா ஸ்டீவ் பிரதர்க்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவருடைய ஃபியூச்சர் உங்க கருத்துல கொடுக்கிறேன் ஏசப்பா. அவர் என்னென்ன விருப்பங்களை என்னென்ன திட்டங்களை என்னென்ன ஆசைகளை வைத்திருக்கிறாரோ கர்த்தாவே அது எல்லாவற்றையும் உடைய சித்தத்தின்படி நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தகப்பனே உமலாகாத காரியம் ஒன்று மேலே ஏசப்பா. அவருடைய தகப்பனார் உங்க கருத்துல கொடுக்கிறேனப்பா. அவருடைய சுகவீனங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தாவே பலவானாய் மாற்றும்படியா ஜெபிக்கிறேன்.
முதிர் வயதிலும் நான் உன்னை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் ஸ்டீவ் பிரதருடைய தகப்பனார் மீது கர்த்தாவே உம்முடைய சுகம் அளிக்கும் வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிபூர்ண சுகத்தையும் பலத்தையும் அப்பா தீர்க்காயசையும் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசப்பா தாவீது ராஜா ஆயுசு நாட்டை கேட்டபோது தீர்க்காயசை கட்டளையிட்ட தேவன் இப்பொழுதே இயேசப்பா ஸ்டீவ் பிரதரோட அப்பாக்கு கர்த்தாவே பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடு லார்ட். வாட் எவர் ailments he has right now, Lord Jesus, I pray that you heal him right now because nothing is impossible with you. இசப்பா இது உம்முடைய பார்வைக்கு லேசான காரியம் கர்த்தாவே. நீங்க உங்க வார்த்தையை அனுப்பினாலே கர்த்தாவே இங்க சுகவீனமாய் இருக்கிற எல்லாரும் சுகம் அடைவார்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. இப்பொழுதே கர்த்தாவே இசப்பா நீர் அப்பா உம்முடைய கரத்தை நீட்டு கர்த்தாவே அவங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன் இசப்பா. நீர் அப்பா அவங்களை தாங்கி சுமந்து தப்புவிக்கும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நான் இம்மட்டும் உன்னை தாங்கினேன், சுமந்தேன், தப்புவித்தேன். இனிமேலும் உன்னை தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் இசப்பா. ஸ்டீவ் பிரதரோட அப்பாவை நீர் தாங்கி சுமந்து தப்புவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அவரோட குடும்பத்தை உங்க கருத்துல கொடுக்கிறேன். அவரோட குடும்பத்தின் தேவைகளை நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவருடைய ஃபியூச்சர் உங்க கருத்துல கொடுக்கிறேன் ஏசப்பா. நெடுநாளாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்ற வசனப்படி தகப்பனே இப்பொழுதே இயேசப்பா அவர் நெடுநாளாய் காத்திருக்கிற காரியங்களுக்காக நீர் எப்பொழுதே பதில் அளித்து கர்த்தாவே அவருக்கு அப்பா அவர் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் அவரை நீ சாட்சியாய் வைக்க போகிறதுக்காக நன்றி ஏசப்பா. தகப்பனே ஏற்ற துணையை ஏற்ற வேலை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆதாமுக்கு கர்த்தாவே ஏற்ற துணையாக ஏவாளை உண்டு பண்ணின தேவன் அதே போல ஏசப்பா ஸ்டீவ் பிரதருக்காக வைத்திருக்கிற ஸ்திரீயை ஸ்டீவ் பிரதருக்காக வைத்திருக்கிற ஏவாளை கர்த்தாவே நீர் எப்பொழுதே ஏசப்பா அவருடைய கண்களுக்கு காண்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தகப்பனே யாக்கோபுக்கு ராகேலை கொடுத்த தேவன் ஈசாக்குக்கு ரெபேக்காவை கொடுத்த தேவன் ஏசப்பா. இப்பொழுதே ஸ்டீவ் பிரதருக்கு கர்த்தாவே ஒரு ஏற்ற துணையை நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீர் அதன் காலத்துல அழகாய் நேர்த்தியாய் செய்வீர், செய்திருக்கிறீர், செய்வீர், இனிமேலும் செய்ய போகிறீர் என்பதை கிறிஸ்துக்குள்ள சுவாசிக்கிறேன் கர்த்தாவே. இப்பொழுதே ஏசப்பா ஸ்டீவ் பிரதருக்கு அப்பா உம்முடைய அப்பாவோ நீர் வாயினால் சொன்னதை கருத்தினால் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இசப்பா நீங்க கொடுத்த ப்ராமிசஸ் ஒன்றுமே கர்த்தாவே அது தரையில் விழுந்து போகாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒன்றும் வெறுமையாய் உம்மிடத்தில் திரும்பாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் அனுப்பின வார்த்தை, நீர் சொன்ன வார்த்தை அதோட பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணாம இசப்பா அது எம்டியாய் உம்மிடத்தில் திரும்பாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. அது நிறைவேறும் அளவும் நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை. நான் உனக்கு சொன்னதை நிறைவேறும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை என்று சொன்ன தேவன் இப்பொழுதே இயேசப்பா ஸ்டீவ் பிரதருக்கு நீ சொன்ன வார்த்தைகளை கொடுத்த ப்ராமிசஸை கர்த்தாவே நீ நிறைவேற்றும் அளவும் கர்த்தாவே அவரை விட்டு விலகாமலும் அவரை கைவிடாமலும் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவரே. புதிய நாள் அபிஷேகம் செய்யுங்க இசப்பா. அவருடைய பர்பஸ்க்காக அவரை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர் எதற்காக ஜெபிக்கிறாரோ கர்த்தாவே அதை எல்லாவற்றுக்காகவும் அவங்களை நீர் ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. பரிசுத்த ஆவியானவரே இறங்கும், திரியேக தேவனே இறங்கும் சுவாமி. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நாமத்தினால நான் எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னீரே இயேசப்பா. ஸ்டீவ் பிரதரின் இதயத்தின் வேண்டுதல்களை பிடிச்சத்தின்படி நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. நீர் அப்படியே செய்தீர் என்பதை கிறிஸ்துவுக்குள்ள சுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இயேசப்பா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அதே போல இயேசப்பா விஜி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் அப்பா நீக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தகப்பனே Lord, you are bigger than the stress that she's facing, Lord. You are an omnipotent God. ஏசப்பா உலகத்தில் இருப்பவனை பார்க்கலும் எங்களில் இருக்கிறவர் நீர் பெரியவர் ஆண்டவரே. ஏசப்பா உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற வசனப்படி தகப்பனே. ஏசப்பா all these stress, all these anxiety, all these troubles and struggles, everything is temporary, Lord. You have an eternal life for us, Lord Jesus. ஏசப்பா நாங்கள் இது எல்லாவற்றையும் சகித்துக்கொள்ள இது எல்லாவற்றையும் மேற்கொள்ள கர்த்தாவே விஜி சிஸ்டருக்கு நீர் பலத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஏசப்பா நீர் தகப்பனே சோதனையை மேற்கொள்ள அதை மேற்கொள்றதுக்காக கர்த்தாவே அதுக்கு நீர் ஒரு வழியை உண்டு பண்ணுகிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதே இயேசுப்பா விஜி சிஸ்டருக்காக கர்த்தாவே அவங்களுடைய வேதனையை நீங்க கர்த்தாவே Lord, whatever is stressing her out, Lord Jesus, I pray that you heal her right now and give her your peace that surpasses all understanding. இயேசுப்பா உம்முடைய கரத்தை அவங்க மேல வைத்து கர்த்தாவே அவங்க எங்க சாரி
அவங்க எந்தெந்த காரியத்துக்காக ஏசப்பா அ வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ, பாரத்தோடு இருக்கிறார்களோ கர்த்தாவே, அது எல்லாவற்றையும் கர்த்தாவே, உம்முடைய வேலையில, உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய விருப்பத்தின்படி நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா லார்ட். வாட்டெவர் இஸ் புட்டிங் ஹர் டவுன், வாட்டெவர் இஸ் புல்லிங் ஹர் டவுன் லார்ட் ஜீசஸ். ஐ ப்ரே, ஐ நோ அண்ட் ஐ பிலீவ் தட் யூ ஆர் பிக்கர் தென் எவ்ரிதிங் லார்ட் ஜீசஸ். ஏசப்பா, ஏசப்பா நீங்க எங்கள படைச்ச தேவன் கர்த்தாவே. நீர் எவ்வளவு பெரியவர் கர்த்தாவே. இது உம்முடைய பார்வைக்கு லேசானதை நாங்கள் நாங்கள் அறிந்திருக்கிறோம். லேசானது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதே ஏசப்பா விஜய் சிஸ்டருக்கு அப்பா பரிபூர்ண சுகத்தை கட்டளையிட்டப்பா. அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தாவே, அவங்களை நீர் அப்பா சமாதானத்தோடும், சந்தோஷத்தோடும், எசப்பா நிறைவான சமாதானத்தோடும், சந்தோஷத்தோடும் நீர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த பிரேயர் மீட்டிங் முடிவுல கர்த்தாவே, அவங்க சந்தோஷமா சாட்சி சொல்லத்தக்கதா ஏசப்பா, ஆண்டவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று வசனத்தின்படி தகப்பனே, ஏசப்பா விஜய் சிஸ்டர் அப்படியே ஒரு சாட்சி சொல்லத்தக்கதாய், என்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். எல்லாம் அவருடைய என்னோட பாரத்தை எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார். எனக்கு ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சமாதானமா இருக்குன்னு அவங்க சொல்லத்தக்கதாய் ஒரு அற்புதத்தை நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எசப்பா அவங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்து கொடுப்பீராக. எல்லா கடன் பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளிலுமிருந்து அவங்களை நீர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் எசப்பா. இப்பொழுதும் கூட பாஸ்டர் டேவிடோட மகளுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எசப்பா அந்த பிள்ளைக்கு கர்த்தாவே அவங்களுடைய எஜுகேஷனுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தகப்பனே, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிற என்னிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வசனப்படி தகப்பனே. ஏசப்பா, ஃபேமிலியாக்கு கர்த்தாவே நீர் ஞானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தகப்பனே, அவங்க படிக்கிறதை ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. அவங்க என்னென்னக்காக தகப்பனே இந்த எக்ஸாமினேஷன் மூலியமா கர்த்தாவே அவங்க எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் அடையாதபடிக்கு, எந்த ஆங்ஸைட்டியான தாட்ஸ் வராதபடிக்கு ஏசப்பா, உம்முடைய சமாதானம், சந்தோஷம் அவங்களை ஆட்கொண்டு நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. இந்த எக்ஸாம்ஸ்ல கர்த்தாவே உம்முடைய மகிமை வெளிப்படட்டும் கர்த்தாவே. ஏசப்பா, அவங்க கரத்தை நீர் பிடித்து கர்த்தாவே அவங்களுக்கு நீர் எக்ஸாம் எழுத உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஞானத்தையும், அறிவையும், ஞாபக சக்தியும் கட்டளையிடுகிற தேவன் நீர் கர்த்தாவே. ஏசப்பா, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ஏசப்பா. ஐஸ்வர்யம் உள்ள தேவன், ஞானத்தை சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் ஏசப்பா. நீர் அப்பா ஞானத்தில் சிறந்தவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகள் அப்பா ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கவே மாட்டார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஏசப்பா. தகப்பனே, இப்பொழுதே அந்த பிள்ளைக்கு அப்பா நீங்க ஞானத்தை கட்டளையிட்டு இந்த எக்ஸாம்ஸ்ல கர்த்தாவே உங்களுடைய மகிமை வெளிப்படத்தக்கதாய் நல்ல மார்க்ஸோட கர்த்தாவே, அவங்க நினைச்சதுக்கும் மேலாய் கர்த்தாவே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் நீர் கர்த்தாவே. ஏசப்பா, நீர் அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கர்த்தாவே, நாங்கள் எங்களுடைய இமேஜினேஷனுக்கும் கர்த்தாவே மிஞ்சினவைகளா இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கர்த்தாவே. அதே போல ஏசப்பா ஃபேமிலியாக்காக கர்த்தாவே, I pray that you give her your wisdom and knowledge and intellectual power right now and help her to succeed in her exams, Lord. And let her come out in flying colors for your glory, O Lord Jesus. Nothing is impossible with you, Lord Jesus. Help her not to be fearful, Lord. Help her to overcome all the fears, Lord Jesus. எல்லா பயத்தும் கர்த்தாவே நீர் நீக்கி போட்டு இசப்பா தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி அருளும் ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று வசனப்படி தகப்பனே. இசப்பா நீர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை கட்டளையிடுகிற தேவன் என்பதை அவள் அறிந்து கொள்ளத்தக்கதா இயேசுப்பா உம்முடைய கரம் அவளுடைய வாழ்க்கையில கர்த்தாவே கிரியை செய்கிறதே கர்த்தாவே, அவள் உணரத்தக்கதாய், அவளை காணத்தக்கதாய், அவளோட மனக்கண்களை நீ திறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவளை ஆசீர்வதிங்க. அவளோட ஃபியூச்சர் உங்க கருத்துல குடுக்கிறேன். உங்க சித்தத்தின்படி நிறைவேற்றி கொடுப்பீராக. அதே போல ஏசப்பா, நிர்மலா ஆண்டியோட ஹெல்த்துக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தகப்பனே, அவங்க உங்களுக்காக உமக்காக கர்த்தாவே அநேக ஆத்துமாக்களை உம்மண்டை சேர்த்து கொண்டு இருக்கிறது நீர் அறிந்திருக்கிறேன் கர்த்தாவே. இப்பொழுதே இயேசப்பா உங்களுக்கு அப்பா எல்லா சுகவீனங்கள் நீங்கி அவங்க வேதனைகள் நீங்கி சுகமாயிருக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, படுக்கையில இருந்த அஹ் படுக்கையில இருந்தவனை நீர் கண்டு கர்த்தாவே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன தேவன் இசப்பா. உங்கள் ஒருபோதும் அப்பா பலவீனத்திலோ கர்த்தாவே சுகவீனத்திலோ அப்பா சோர்ந்து போகாதபடிக்கு இலைப்படையாதபடிக்கு அப்பா உடைய பலத்தாலும் சத்துவத்தாலும் அவங்களை நீரப்பா பலப்படுத்தி சகாயம் செய்யும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறாங்க உன் பரிபூர்ண சுகத்தை கட்டளிடுங்க. சுகம் பலன் ஜீவன் தீர்க்காய்ச்ச கட்டளிடுங்க ஆண்டவரே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. எல்லாத்தையும் மிக்க விலைக்கு காத்துக்கொள்ளுங்க இசப்பா. மீதமுள்ள நேரத்தையும் உங்க கருத்துல கொடுக்குறேன் இசப்பா. நீர் மறைத்து வெளிப்படுவீராக கர்த்தாவே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென்.
ஸோ நான் வந்து அ ஐ வுட் லைக் டு ஸ்பீக் டு யூ அபவுட் I would like to share a small thought to you about a story in the Bible. இன்னைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. ஸோ எல்லாருக்கும் எல்லா உமனுக்கும் ஐ விஷ் யூ ஆல் அ ஹாப்பி உமன்ஸ் டே. ஸோ நீங்க எல்லாரும் ரூபவதிகளாகவும் கர்த்தருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீகளாகவும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். God will definitely bless every one of you and increase you 1,000 times more than what you are now. Uh, so I would like to quote a small story from the Bible. நிறைய பேருக்கு எஸ்தர் ராஜாத்திய பத்தி தெரியும். ஸோ அவங்க வந்துட்டு ஹவு ஹவு ஷீ கேம் அண்ட் அவங்களுடைய சைல்ட்ஹுட் ஹிஸ்டரி, அவங்க யார் மூலியமா வந்து அந்த சூசான் அரண்மனைக்குள்ள வந்தாங்க, இது எல்லாமே நமக்கு தெரியும். But I would like to quote a few verses from the Bible. Esther chapter 2, verse 7. It says, அவன் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாகிய எஸ்தர் என்னும் அச்சாலை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பனில்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது மொர்தெக்காய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான். ஸோ எனக்கு வந்து வாட் ஸ்டுட் அவுட் டு மீ இன் எஸ்தர் ஸ்டோரி இஸ் என்னன்னா, எஸ்தர் வாஸ் அ நோபடி. அவங்களுக்கு வந்துட்டு யாருமே இல்ல. நோபடி வாஸ் தேர் ஃபார் ஹர். ஷி டிட்ன்ட் ஹேவ் அ வெரி பிக் பேக்ரவுண்ட். ஆர் அவங்க வந்து ஒரு ராயல் ஃபேமிலில இருந்து வரல. அவங்களுக்கு வந்து ஷி வாஸ் அன் ஆர்ஃபன். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வந்து தாயும் இல்ல, தகப்பனும் இல்ல. அவங்களுடைய மாமா தான் வந்து அவங்கள எடுத்து வளர்த்தாங்க. I would like to tell you all that even if you don't have anything, your bank balance might be zero, or your bank balance might not be enough for the next step that you would like to take or that you are desirous to take. God always provides where He leads you. ஆண்டவர் வந்து can turn a nobody into a somebody. Uh, so Esther வந்துட்டு she didn't have a royal background. She was not a queen by birth. She was not a princess by birth. She didn't have she was not qualified for the calling that she had or for the position that she held. But ஆண்டவர் எஸ்தர ராஜாத்தி ஆக்கணுங்கிறதுக்காக அந்த சூசான் அரண்மனையில அநேக காரியங்களை, அநேக சூழ்நிலைகளை தலைகீழாய் மாற்றினார். எதற்காக? அவருடைய பிள்ளைகளுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் வந்துட்டு நீதி செய்யணும், ரட்சிப்பை கொண்டு வரணும், அவங்களுக்கு வந்து நியாயம் செய்யணும். இன்னும் செய்யறதுக்காக he brought into Esther. God always calls uh, and God always qualifies the call and he does not calls the qualified. ஸோ நமக்கு வந்துட்டு போதுமான படிப்பு இல்லாம இருக்கலாம். நம்ம கிட்ட வந்து பணம் இல்லாம இருக்கலாம். நம்ம கிட்ட ஸ்டேட்டஸ் இல்லாம இருக்கலாம். நம்ம ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நம்ம பிரயாசப்பட்டு அதுக்கு நமக்கு தகுதி இல்லாம இருக்கலாம். பட் God always sees our heart. When we choose to humble ourselves, he will lift us up in due time. நமக்கு எப்பவுமே தாழ்ந்த உள்ளத்தோட நம்ம வந்து ஆண்டவரை ஆராதிச்சோம், நம்ம ஆண்டவரை துதிச்சோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மள உயர் ஸ்தலங்கள்ல வைப்பார். நம்ம மூலியமா அவருடைய நாமம் மகிமைப்படும். எஸ்தர் ராஜாத்தி, she became the queen for 127 provinces of Asia. 127 நாடுகளுக்கு ஆஹ் எஸ்தர் வந்துட்டு ராஜாத்தியாக நியமிக்கப்பட்ட. அது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். அந்த குவீன் வஸ்தி வந்துட்டு she didn't have to அது வந்து she already held a very big responsibility, a very big position, a royal position, but she didn't necessarily have to give it up. or அதை வந்து அலட்சியம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனா ஆண்டவர் அவங்களுடைய இருதயத்தை அப்படி ஆக்கி எஸ்தரை கொண்டு வரணுங்கிறதுக்காக சூழ்நிலை எல்லாவற்றையும் எஸ்தருக்கு சாதகமாக மாற்றி எஸ்தரை வந்துட்டு
ஆகாஸ்வேரு ராஜாவோட கண்கள்ல தயவு கிடைக்க கிருபை செய்து, அவங்க சொன்ன அவங்க வேண்டின எல்லா காரியங்களும் ஆண்டவர் நிறைவேற்றி குடுத்தார். இஸ்ரவேல் மக்களுக்கும் கர்த்தர் வந்துட்டு அ ரட்சிப்பை கொண்டு வந்தார். So when God calls you, He will take you places where you never imagined to go. ஆண்டவர் வந்துட்டு உங்ககிட்ட வந்து எதுவுமே எதிர்பார்க்கல. அவர மட்டும் ஆராதிக்கணும். அவர மட்டும் துதிக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் அவர மாத்திரம் துதிக்கணும்னு மட்டும் தான் அவர் எதிர்பார்க்கிறார். அவர் வந்துட்டு எல்லா சூழ்நிலையிலும் நம்ம தாழ்ந்து இருக்கிறோமா? நம்ம வந்துட்டு அவர மகிமைப்படுத்துறோமாங்கிறத மட்டும் தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கிருங்கள்னு வசனம் சொல்லுது. ஸோ நம்ம வந்துட்டு when God wants to lift us up, He will lift us up in due time, for which we have to humble down ourselves under God's mighty hands. So this is something that I wanted to share with you all. இன்னைக்கு வந்துட்டு Women's Day இருக்கிற படினால I wanted to quote about a prominent woman in the Bible, Queen Esther. So I really hope uh, this would have helped you and உங்களுக்கு வந்து உங்களை என்கரேஜ் பண்ணியிருக்கும்னு நான் நம்புறேன். Uh, so it doesn't even matter if you have uh, உங்களுக்கு வந்துட்டு அந்த போதுமான இஃப் யூ ஹாவ் அ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க வந்து a lot of டைம்ஸ் வந்து யோசிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஏசப்பா இதுக்கு நான் தகுதியானவளா இதுக்கு நான் தகுதியானவனா இதுக்கு ஏற்ற குவாலிஃபிகேஷன் எனக்கு இருக்கா இதுக்கு ஏற்ற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கா அப்படின்னு நம்ம வந்துட்டு அநேக நேரங்கள்ல நம்மளே வந்து டவுட் பண்ணி நாமளே சந்தேகப்படுத்தி ஆஹ் நெறைய சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம அப்படி இருந்திருப்போம். ஆனா, ஆண்டவர் வந்து, "நீ என்ன நம்பு, நீ என்ன நம்பு" அப்படின்னு மட்டும் தான் சொல்றாரு. God always wants us to trust him at all times and he will take care of the rest. When he says to move out, when he says to go, please go. Wherever he wants you to go, please go. Don't hesitate. When God has a calling for your life, it's going to be remarkable and his name is going to be glorified mightily through you. So அந்த பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம வந்துட்டு நம்மளுடைய சுய புத்தியின் மேல் சாஞ்சு, நம்ம வந்துட்டு "எசப்பா இதுக்கு நான் தகுதி உள்ளவளா? இதுக்கு நான் வந்துட்டு ஐ அம் நாட் குவாலிஃபைட் எனஃப். ஐ டோன்ட் ஹேவ் த மெச்சூரிட்டி. ஐ டோன்ட் ஹேவ் த ரிக்வயர்ட் ஸ்கில்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு இதற்கு நான் பாத்திரவான் அல்ல அப்படின்னு நாமளே வந்துட்டு குறுகி குன்றி நம்ம போகாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு பலத்தை கட்டளையிடுவாராக. அதுக்காக நாம் ஜெபிப்போம். நாம் எல்லா சூழ்நிலையிலும் அவரை நாம நம்பி இருக்க அவரை வந்துட்டு பிளைண்ட் ட்ரஸ்ட் நமக்கு வந்து ஆண்டவர் மேல இருக்கணும். அதுதான் வந்து ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறார். இப்போ ஒரு கப்பல் ஓட்டிய வந்துட்டு இப்போ ஒரு பஸ் டிரைவர் வந்துட்டு ஓட்டிட்டு போகும்போது we trust the bus driver that he will take us safely. When we don't know who the bus driver is but we still trust him. ஆண்டவர் நம்மள படைச்சிருக்கிறார். ஆண்டவர் நம்மள வந்து பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன நம்ம வந்துட்டு அ ஸ் எந்த சூழ்நிலையிலும் வந்து நம்ம அ சந்தேகப்படாதபடிக்கு அவர மாத்திரமே நம்பி இருக்க, அ எல்லா சூழ்நிலையிலும் அவர் நமக்கு நன்மையானதாகவே தருவார் என்று நம்ம விசுவாசிச்சு, நம்ம வந்துட்டு அவர ஆராதிச்சு துதிக்க நாம் ஆயத்தமாகுவோம். Before we wind up, now it's the time for giving. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ல வந்துட்டு ஒரு இதை ஷேர் பண்றேன். ப்ளீஸ் டூ ஷேர் யுவர் ஆஃபரிங்ஸ். இட் இஸ் நாட் கம்பல்சரி. உங்களுக்கு வந்து கடவுள் என்ன அஹ், ஏவுறாரோ என்ன மனசுல ஏவுறாரோ ப்ளீஸ் டூ share your offerings. Your offering to the ministry will be of great help. And ஆண்டவர் வந்து உங்களை மிகவும் திரளாய் ஆசிர்வதிக்க ஆஹ் நான் I'll pray and I'm sure God will definitely bless you abundantly.
One second. இது விசிபிளா தெரியுதா உங்க எல்லாருக்கும்? விசிபிள் விசிபிள் சிஸ்டர். Okay. Even as we offer our offerings to God, we will sing a song. ஓ தேவனுக்கு மகிமை, ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்திடுவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்திடுவேன். Oh, glory to God, He has lifted me up. He has lifted me up, I know. He reached out his hands and he lifted me up, and that's why I love him so. I love him more and more. I love him more and more. And when I stand upon the other shore, I'll praise him more and more. அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்திடுவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்திடுவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்திடுவேன். சப்பா, உம்முடைய எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, நம்ம அந்த நேரத்துக்கு அன்று செலுத்துக்கிறேன் ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவரே, திரியேக தேவனே ஏசப்பா, இந்த இந்த மீட்டிங் முழுவதும் கர்த்தாவே, உம்முடைய ஆவியானவர் எங்களோட இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி ஏசப்பா. யூ ஆர் அ காட் who qualifies the called and who does. ஏசப்பா, நாங்க வந்துட்டு எங்களுடைய கெப்பாசிட்டி, எங்களுடைய கேப்பபிலிட்டியை கர்த்தாவே, நாங்கள் ஒருபோதும் அப்பா, நாங்கள் அப்பா அதை குறைவாக எண்ணாதபடிக்கு ஏசப்பா, உம்மை மாத்திரமே நம்பி இருக்க, உம்மை மாத்திரமே கர்த்தாவே நாங்கள் பற்றிக்கொள்ள, உம்மில் இருக்கிற விசுவாசத்தை நாங்கள் பற்றிக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, இறங்கும் கர்த்தாவே ஏசப்பா, எங்களுடைய கர்த்தாவே எல்லா இருதயத்தின் வேண்டுதல்களை உம்முடைய சித்தத்தின்படி நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எஸ்தர் ராஜாத்திய கர்த்தாவே 127 நாடுகளுக்கு ராஜாத்தியாக வைத்த தேவன் ஏசப்பா, எங்களை கொண்டு நீர் அப்பா செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இங்க கூடியிருக்கிற, இங்க கனெக்ட் ஆயிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்க கருத்துல கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே நீர் தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இறங்கும் சுவாமி ஏசப்பா. ஒரு விசை அப்பா எங்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீ சிறுமைப்பட்டவரை இசப்பா, நீங்க தகப்பனே எங்களை நீர் புழுதியிலிருந்து எடுத்து கர்த்தாவே, எங்களை பெயர் சொல்லி அழைத்து கர்த்தாவே, எங்களை நீர் மட்டும் நடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியாய் எங்களை மகிழ்ச்சி ஆக்கும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இங்க கூடி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே இசப்பா, நீர் அப்பா அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்றாங்களோ, அது எல்லாவற்றிலும் நின்று கர்த்தாவே, உங்கள விடுதலையாக்கி கர்த்தாவே, சாட்சிகளை நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. லார்ட், நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் யூ லார்ட் ஜீசஸ். ஏசப்பா, ஒவ்வொருத்தரையும் அப்பா நீர் அபிஷேகித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா.
Lord Jesus, I pray that you take complete control of our lives, Lord Jesus. இயேசப்பா எங்க ஒவ்வொருத்தரையும் அப்பா நீர் தகப்பனை ஆட்கொண்டு நடத்துவீராக. இயேசப்பா வேலை இல்லாதவர்களுக்கு நீர் வேலையை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. தகப்பனே சுகவீனமாய் இருக்கிறவர்களுக்கு நீர் சுகத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கு தகப்பனே கடன்ல இருந்து விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று வசப்படி தகப்பனே. ஐஸ்வர்யன் ஐஸ்வர்யத்தின் சம்பூர்ணர் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே. இயேசப்பா, ஐஸ்வர்யமுள்ள தேவன். இப்பொழுதே அப்பா கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நின்று அவங்களை விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசப்பா, ஊழியம் செய்கிறவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசப்பா, உங்களுடைய எல்லைகளை விரிவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இன்னும் அவங்களை வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவங்களுடைய அவங்களுக்கு நீர் ஞானத்தையும் அறிவையும் கட்டளையிடுங்க. எல்லாம் தகப்பனே கொஸ்டின்ஸ் தகப்பனே அவங்க தைரியமாய் ஆன்சர் பண்ண அவங்களுக்கு நீர் அப்பா பலத்தை கட்டளையிடுவீராக. அவங்களுக்கு ஞாபக சக்தியை தாங்க கர்த்தாவே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. அதே போல ஏசப்பா தகப்பனே நாங்கள் எதை கண்டோம் அப்பா பயந்து கொண்டு இருந்தாலும் அப்பா நீர் எங்களுக்கு ஏசப்பா தைரியத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன். தேவன் பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி அருளும் ஆவியை நீர் கொடுத்திருக்கிறீரே கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தாவே சூழல்களை மேற்கொள்ள எங்களுக்கு நீர் தகப்பனே பலத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஆட்களும் வழிநடத்தும் ஏசப்பா. இங்க கூடி இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்க கருத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா இப்பொழுதும் அப்பா பவானி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்க குடும்பத்தை உங்க கருத்துல கொடுக்கிறேன். நம்மளோட பண தேவைகளை எல்லாவற்றையும் நீர் சந்தித்து கொடுப்பீராக. ஏசப்பா அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் வந்து அவங்களை விடுதலையாக்கு கர்த்தாவே. Lord, whatever her prayer requests are, Lord Jesus, I pray that you fulfill it according to your will, Lord. ஏசப்பா குடும்பத்துல யாரேனும் கர்த்தாவே சுகவீனமோ பலவீனமாக இருந்தாலும் கர்த்தாவே அவங்களை நீர் தகப்பனே பலவானாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. அதே போல ஜெனிகா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களும் உங்க கருத்துல கொடுக்கிறேன். அவங்களையும் கர்த்தாவே நீர் ஆட்கொள்வீராக. அவங்களே தகப்பன அவங்க ஃபியூச்சர் உங்க கருத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவங்களை நீர் பலப்படுத்தும். அவங்களுக்கு நீர் சகாயம் செய்யும் கர்த்தாவே. இசப்பா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாய் பேர் பெற ஆசீர்வதிப்பீராக. இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருத்தருடைய எழுதத்தின் வேண்டுதல்களை சித்தப்படி நிறைவேற்றி கொடுப்பீராக கர்த்தாவே. எல்லா தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. பொல்லாப்பனுக்கு நேரிடாத வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்ன தேவன் எல்லா பொல்லாப்புக்கும் வாதைக்கும் நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்வீராக. அதே போல ஜோரிக்காக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த பிள்ளை நீர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தாவே. அந்த பிள்ளை கர்த்தாவே ஃபியூச்சரை கண்டு பயம் இருந்தாலும் ஆண்டவரே இசப்பா ஃபார் ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹேவ் ஃபார் யூ பிளான்ஸ் டு ப்ராஸ்பர் யூ அண்ட் நாட் டு ஹார்ம் யூ என்று வசனப்படி தகப்பனே. இசப்பா Jeremiah 29:11 படி கர்த்தாவே. Lord, help her to trust your plans alone, Lord Jesus. Help her to acknowledge your will in everything that she does, Lord Jesus. Isabel, let your name be glorified through her, Lord. Nothing is impossible with you, Isabel. எல்லா சூழ்நிலையும் உண்மை ஆராதிக்க துதிக்க உதவி செய்வீராக. அவள் மனம் சோர்ந்து போகாத படிக்க மனம் எல்லைப்படையாத படிக்க கர்த்தாவே அவனை பலத்தால் இடைக்கட்டி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அதே போல ஏசப்பா நெஸ்லின் பிரதருக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. தகப்பனே அவங்களோட வேலை இடத்துல ஒரு மகிமை வெளிப்படட்டும் அப்பா. தகப்பனே உங்களுடைய கண்களும் மனுஷரோட கண்களும் தயவு கிடைக்க உதவி செய்யுங்க. அவங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து அவங்களை பெருக செய்யுங்க கர்த்தாவே. எல்லா தீமைக்கும் அவங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. உனக்கு விரோதமாக எழும்பப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்ன தேவன் எல்லா பொல்லாப்புக்கும் கர்த்தாவே வாதிக்கும் நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்வீராக. இசப்பா அவங்களுக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிற எல்லா ஆயுதங்களும் அபத்தமாக்கி உங்களுடைய ஜெபிக்கிறேன். பராக்கிரமசாலியை கர்த்தனோடு இருக்கிறார் என்று வசனப்படி தகப்பனே. I pray that you strengthen him with your promises, Lord. I pray that you remind him always that you are with him in every step of the way, Lord Jesus. Is about whatever is putting him down, whatever is letting him pulling him down, Lord Jesus. I pray that you remove him from the places that is causing him a lot of trouble. Isappa தகப்பனே எல்லா சூழ்நிலையிலிருந்தும் கர்த்தாவே எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அவங்களை விடுதலை ஆக்கும்படியா ஜெபிக்கிறேனப்பா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. பரிசுத்த ஆவியானவரே இறங்கும். திரியேக தேவனே இறங்கும் சுவாமி. அதே போல இசப்பா பாஸ்டர் டேவிட்காகவும் அவரோட குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர் செய்யற ஊழியர்களை ஆசீர்வதிப்பீராக. அவரை நீர் பெருக செய்யும்படியா ஜெபிக்கிறேன். அவரை கொண்டு அநேக ஆத்துமாக்களை நீர் ரட்சிக்க போகிற கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. அவரோட ஊழிய வாசலை விரிவாக்கும்படியா ஜெபிக்கிறேனப்பா. இன்னும் அநேக இடங்கள்ல கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையை கர்த்தாவை பிரசங்கிக்க பிரதிபலிக்க நீர் உதவி செய்வீராக. வல்லமையான கருவியாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக இயேசுப்பா. குயவன் கையில களிமண்ணாய் இருக்கிறோம் கர்த்தாவே. எங்களை வணைந்து கர்த்தாவே எங்களை உடைத்து நீர் உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. தகப்பனே, I pray that you mend our hearts, Lord. I pray that you shape us and mold us into the person, into the children that you want us to be, Lord. இயேசுப்பா நாங்க கர்த்தாவே
எப்படி இருக்க வேண்டும்? என்னவாக இருக்க வேண்டும்? என்பதை நீர் மாத்திரமே அறிவீர் கர்த்தாவே. இப்பொழுதே இயேசப்பா தகப்பனே உன் கையில நாங்க களிமண்ணா இருக்கிறோம். இயேசப்பா எங்களை வணைந்து எங்களை உடைத்து உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் எங்களில மகிமைப்படுவீராக. ஷர்லி ஜெயின் மேனுவல் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அவங்களையும் அவங்க குடும்பத்த உங்க கருத்துல குடுக்கிறேன் இயேசப்பா தகப்பனே. அவங்களை உங்களுடைய கண்ணின் மணியைப் போல பாதுகாத்துக் கொள்வீராக. போக்கை மறைத்தும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று வாசிக்கப்படி தகப்பனே. Lord, help her to be a blessing wherever she goes, Lord Jesus. I pray that you use her mightily for your glory, O Lord. Lord, help her, Lord. Help her to minister to people that you have placed in her life, Lord Jesus. ஏசப்பா அவங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, அவங்களை நீர் பெருக செய்வீராக கர்த்தாவே. எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஒருபோதும் கர்த்தாவே நிறைவாய் கொடுக்கிற தேவன் கர்த்தாவே. ஏசப்பா நாங்கள் கேட்கிறதுக்கும் மேலாய் நீர் கொடுக்கிற தேவன் ஏசப்பா. Lord, whatever she is asking for, Lord Jesus, I pray that you fulfill it, Lord. I pray that you fulfill it beyond her imagination, Lord. ஏசப்பா அவங்க கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நீர் அவங்களுக்கு வாழ்க்கையில செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அதே போல ஸ்டீவ் பிரதருக்காகவும் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளை விலக்குகிற தேவன் உங்கள் முன்னே நீர் கடந்து போகிற கிருபைக்காக நன்றி ஏசப்பா. அவங்க குடும்பத்தை உங்க கருத்துல கருத்துல கொடுக்கிறேன். தாயும் தகப்பனையும் உங்க கருத்துல கொடுக்கிறேன் ஏசப்பா. I pray that you take care of his entire family, Lord Jesus. I pray that you fulfill all their heart's desires and you meet all their needs, Lord. கர்த்தாவே யெகோவா ஈரேவாக இருந்து கர்த்தாவே எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசப்பா அவங்க எடுக்கிற பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசப்பா உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட யாவருக்கும் தகப்பனே நீர் அரணும் கோட்டையும் துருகமாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இயேசப்பா உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிற ஸ்டீவ் பிரதருக்கு நீர் இப்பொழுதே அப்பா விடுதலை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசப்பா whatever is being a barrier for his blessing, Lord Jesus, I pray that you remove it right now. I pray that you help him to walk in ways where you want him to go, Lord Jesus. I pray that you take him to places where you want him to go, Lord Jesus. Yesappa neer tagapne, you qualify the called, Lord Jesus. Yesappa neer tagapne எங்களை தகுதிப்படுத்துகிற தேவன் கர்த்தாவே. இப்பொழுதே ஏசப்பா அவங்க அவங்களுக்காக ஸ்டீவ் பிரதருக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தாவே அவர் சுதந்திரித்துக் கொள்ள, அவங்க குடும்பம் சுதந்திரித்துக் கொள்ள அவங்களை நீர் தகப்பனை தகுதிப்படுத்தும். அவங்களை நீங்க பாத்திரவானாய் மாற்றுங்க கர்த்தாவே. Sometimes the blessings that you have for us might be huge for us to bear, Lord Jesus. I pray that you strengthen. I pray that you give us the strength to bear the blessings, the amount of blessings that you have for us, Lord. ஏனால் நீர் பெரிய தேவன் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இசப்பா இப்பொழுதே ஸ்டீவ் பிரதருக்கு நீர் அப்படியே செய்தீர் என்பதை விசுவாசிக்கிறோம். ஏற்ற வேலையில ஏற்ற காரியங்களை செய்து கர்த்தாவே உடைய நாமம் மகிழப்படும்படியாக நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இசப்பா அவருடைய இருதத்தின் வேண்டுதல்களை கர்த்தாவே உங்ககிட்ட நான் கருத்துல கொடுத்துட்டேன் கர்த்தாவே. நீர் அப்பா அவரை என்னை அபிஷேகிப்பீராக. அவரை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். அதே போல ஏசப்பா தகப்பனே விஜய் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவங்களையும் கர்த்தாவே அவங்க குடும்பத்துக்கு கருத்துல கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவங்களை ஆசீர்வதித்து பிறகு செய்வீராக. எல்லா பண தேவைகளை சந்திப்பீராக. எல்லா கடன் பிரச்சனைகளை விடுதலையாக்குங்க. எல்லா பலவீனங்கள் சுகவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீக்கி பலவானாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். அதே போல ஏசப்பா கிளாரட் மேரிக்காக அந்த சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். I pray that you take complete control of her family, Lord. I pray that you fulfill all her heart's desires according to your will, Lord Jesus. Whatever is stressing her down, Lord Jesus, whatever is pulling her down, Lord Jesus, I pray that you take complete control of her life, Lord. You have ordained her life, Lord. You have ordained the steps for her, Lord, even before the world was formed, Lord Jesus. இசப்பா தாயின் கருவில் உருவாகும் முன்னதாகவே இசப்பா அவர்களை நீர் பெயர் சொல்லி அழைத்த தேவன் நீர் கர்த்தாவே. இசப்பா அவங்களுக்கு என்னது தேவை, எப்படி செய்ய வேண்டும் என்பதை தகப்பனே. You take care of all the details in her life, Lord Jesus. Help her not to worry about anything, Lord Jesus. Do not be anxious about anything, but pray instead about everything and make known the request to God என்ற வசனப்படி தகப்பனே. இசப்பா எல்லா சூழ்நிலையும் கர்த்தாவே உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை பற்றிக்கொள்ள அவங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே உமக்கு தெரியப்படுத்த அவங்களை நீர் ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே இறங்கும். திரியேக தேவனே இறங்கும் சுவாமி. நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எங்க கூட இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே
நீர் தனித்தனியாய் பேர் பெற ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி. சாட்சிகளாய் நிறுத்த வைக்க போகிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. உம்முடைய கண்களும் மனுஷருடைய கண்களும் தயவு கிடைக்க கிருபை செய்வீராக கர்த்தாவே. அவங்கள எல்லாவற்றையும் இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே, என் உயர் ஸ்தலங்கள்ல வைக்கப் போகிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. இயேசப்பா, நீர் நடத்துவீராக. நீர் கர்த்தாவே எங்களை நீர் பயன்படுத்துவீராக கர்த்தாவே. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. அதேபோல இயேசப்பா, பிரேக் த்ரூ வொர்ஷிப் மினிஸ்ட்ரீஸ்க்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பெனி ஜான் ஜோசப்காக ஜெபிக்கிறேன் இயேசப்பா. தகப்பனே, இந்த மினிஸ்ட்ரி மூலமாய் இயேசப்பா அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இதை எடுத்து நடத்துகிற பெனிக்காக ஜெபிக்கிறேன் இயேசப்பா. அவரை நீர் தகப்பனை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. பலத்தையும் சுகத்தையும் அப்பா தீர்க்காய்ச்சல் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. தகப்பனே, அவரை நீர் இன்னும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இன்னும் அநேக ஆத்துமாக்களை உம்மண்டை சேர்க்க அவருக்கு நீர் உதவி செய்வீராக கர்த்தாவே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. உங்க குடும்பத்தை உங்க கரத்துல கொடுக்கிறேன். எல்லா தேவைகளையும் சந்தித்து கொடுப்பீராக. உங்களுடைய நாமத்தை அப்பா நீர் அப்பா மகிமைப்பட மகிமைப்படுத்த போகிறதுக்காக நன்றி இயேசப்பா. தகப்பனே, அவர் சிறுகவும் நீர் பெருகவும் ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. நீர் அவரிலே மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. பெரிய மூலியமாய் அநேக வாலிப மக்களை வாலிப பிள்ளைகளை கர்த்தாவே உம்மாண்டே நீர் சேர்க்க போகிறேன் என்பதை கிறிஸ்துக்குள் சுவாசிக்கிறேன் அப்பா. அதே போல இயேசப்பா, இந்த மினிஸ்ட்ரியில சேர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தாவே நீர் அப்பா வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் சந்தித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. தகப்பனே, உம்முடைய வேலையில ஈடுபட்டிருக்கிற பிள்ளைகளை அப்பா நீர் கைவிடுகிற தேவனே இல்லை சுவாமி. இயேசப்பா, நீங்க கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் அப்பா பார்த்து பார்த்து செய்கிற தேவன் நீர் கர்த்தாவே. இயேசப்பா, நீர் அப்படியே செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. கிறிஸ்துக்குள்ள விசுவாசிக்கிறோம். எங்களை ஆட்கொள்ளும் வழிநடத்தும் கர்த்தாவே. பிரேக் த்ரூ வொர்ஷிப் மினிஸ்ட்ரீஸ் மூலமாய் ஒரு ஒரு ரிவைவலை நீர் கட்டளையிட போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் அப்படியே செய்தீர் என்பதை நாங்கள் கிறிஸ்துவோடு விசுவாசிக்கிறோம். எல்லா துதி கனமாகியுமே என் மீட்பர் இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்தி ஜெபத்துக்கெல்லாம் ஜெயத்திருக்கிறேன். ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். Thank you all so much for joining. May God bless you all. May God use you all mightily in ways possible. So God bless you all. Have an amazing uh, weekend ahead. நாளைக்கு ஆண்டவர் உங்களோட இடைப்பட உதவி செய்யுங்க. Praise God. Thank you, Jorika. Thank you, Jorika. Praise God. That God's name be glorified. Thank you all so much for joining. May God bless you abundantly. Thank you, brother. Thank you.